முன்னேற்றம். இந்திய நாடு ஒரு மனிதாபிமான நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் சாதி ஒழிய வேண்டும். சாதி ஒழிப்பு இல்லாமல் இந்த இந்திய நாட்டுக்கு முன்னேற்றமே கிடையாது. அதனால்தான் இதை அவர் caste system is a civilizational fault line of India என்று சொன்னார். அது இந்தியா நாகரிகமுடைய ஒரு நாடா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உரைகள் என்ன? ஜாதி ஒழிந்தால்தான் அந்த ஜாதி இந்து மதத்திலே மிக ஆழ்ந்து பதிந்திருக்கிறது. இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அதனுடைய அடித்தளம் அது எழுந்திருக்கின்ற தூண் அத்தனையும் சார்ந்தது. அதனால் இந்த இந்து சமுதாயத்தை இந்து மதத்தினுடைய பின்னி பிழைந்து கிடைக்கின்றன. இந்து மதத்தினுடைய தூணாக இருக்கின்ற சாதியை ஒழிக்காமல் நாம் விடுதலை பெற முடியாது. அப்படி என்றால் இந்து மதத்தை வைத்துக் கொண்டே நாம் சாதியை ஒழிக்க முடியுமா என்பது கேள்வி. அதனால்தான் பேசியவர்கள் சொன்னார்கள், எப்படி அம்பேத்கர் I was born a Hindu, I will not die a Hindu என்று சொல்லிவிட்டு அவர் புத்த மதத்தை தழுவினார். இந்து மதத்திலே இருந்து கொண்டு நாம் விடுதலை பெற முடியுமா, சாதியை ஒழிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. எப்படி நாம் இந்துக்கள் தானா? என்றைக்கு நம்ம இந்துக்களாக இந்து சமுதாயம் ஏற்றுக்கொண்டது? இன்றைக்கு எப்படி எண்ணிக்கைக்கு முக்கியம் வந்துகிறதுனா ஆங்கில ஆதிக்க காலம் முடியும் பொழுதுதான் தலித் மக்களை எல்லாம் இந்துக்கள் என்று ஏற்றுக்கொண்டார். எல்லாம் எண்ணிக்கைக்கு அவர்கள் ஓட்டு போடுவதற்கு தெரியும். அதனால் அப்பொழுதுதான் அவர்கள் சமீபத்தில் ஒரு இடத்துல திருமாவளவன் பேசும்பொழுது இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்து மதத்தை ஒழிக்காமல் நாம் விடுதலை பெற முடியுமா? இது சொன்ன உடனே இங்க சுற்றி எல்லாம் ஒரு பெரிய வந்து வச்சிருவாங்க. ஆனா இதுதான் உண்மை. இந்த கேள்விகளையும் நாம் முன்னாள் பிறகு இதுல நம்ம அந்த குறைந்தபட்ச திட்டம் அதை பற்றி சிலர் சொன்னாலே ஏற்கனவே எப்படி இந்த ஒடுக்கப்பட்டோர்களுடைய ஒரு போராட்ட களத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி அவர்கள் புத்தகத்திலே என்ன எழுதியிருக்கிறது என்பதை பற்றி பேசினார். நீங்கள் எல்லாம் இந்த பல இடங்களிலே மாணவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு உங்கள் கையிலே அடுத்த தலைமுறையின் கையிலே இந்த திட்டம் செல்ல வேண்டும். இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கை திட்டமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஜெய்பி லால் சலாம் கேட்டுருக்கீங்க. ஜெய்பி லால் சலாம் கேட்டுருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்காங்க? ஏதோ கோஷம் போடுறோம் ஜெய்பி லால் சலாம், அதுக்கு என்ன பொருள்? அந்த பொருளை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உண்மையாகவே எந்த திசையை நோக்கி நம்முடைய பயணம் தொடர வேண்டும், அல்லது பயணம் தொடங்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு எல்லாம் உருவாக ஆரம்பிக்கிறது. இது எஸ் கிருஷ்ணாவிற்கும் சொல்லியிருக்கிறார்கள். அனைவருக்கும் புரிந்த ஒன்றுதான் இது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய எழுச்சியின் மூலமாக, ஒன்றுபட்ட எழுச்சியின் மூலமாக நான் இந்த கொடூரமான ஜாதிய சமுதாயத்தை வீழ்த்தவர்கள். சரி, அப்படி என்றால் இந்தியாவிலே ஒடுக்கப்பட்டவர்கள் என்பவர் யார்? அவர்கள் ஒரு வர்க்கமா அல்லது ஒரு வர்ணமா? வர்க்கமா ஜாதியா? கேட்கப்பட்டது. சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்று சொல்லணும். அந்த கருத்து வேறுபாடுகள் உண்மையான வேறுபாடுகள் அல்ல. அவற்றை எளிதாக நாம் மீறி வர வேண்டும். ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் யார்? அது ஒடுக்கப்பட்ட அடிமட்டத்தில் இருக்கின்ற அடிமட்டத்து வர்க்கமா, அடித்தட்டு சாதியா? இது ரெண்டையும் ஒன்றாக இணைக்க முடியுமா? இந்த இரண்டுக்குமான பிரச்சனை ஒரே பிரச்சனை என்பதை பற்றிய கேள்வி. இதில் நீங்கள் அடித்தட்டு வர்க்கங்களும் அடித்தட்டு சாதிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொன்னால் அது சாதி அமைப்பினுடைய அடித்தளத்தையே கேள்விக்கு உள்ளாகும். சாதிய அமைப்பினுடைய அடித்தளம் என்ன? அம்பேத்கர் அருமையாக சொல்லியிருக்கிறார். Caste is not a division of labor, it's a division of laborers. இந்த ஜாதி என்பது அந்த வேலை பிரிவு, தொழில் பிரிவிலே தொழில் பிரிவாக தொழிலாளர்களை பிரிக்கின்றோம், உழைப்பவர்களை பிரிக்கின்றோம். அதனால்தான் உழைக்கின்ற
இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இல்லாமல் பல ஜாதிகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஜாதி அமைப்பு என்பதே ஒரு பெரிய எண்ணிப்படி தானே, 1000 எண்ணிப்படி. ஒரு 99 எண்ணிப்படியில் இருப்பவர் 1000வது எண்ணிப்படியில் இருப்பதை தனக்கு தாழ்ந்தவராக பார்க்க வேண்டும். பகை முரண்பாடு, நட்பு முரண்பாடு, நட்பு முரண்பாடு, பகை முரண்பாடு. அதாவது இந்த தலித்துகள் நிலவுடைமையாளர்களாக இருக்கின்ற எம்பிசி பிசி இடையிலே இருப்பது என்ன பிரச்சனை? நிலமெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கு. ஆதிக்க சாதி தமிழ்நாட்டில் சொன்னா அதுல பிராமணர்கள் அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க, அவங்க எல்லாம் இந்த நிலத்தை விட்டு புதியான வேலைகளுக்கு போயிட்டாங்க, வேற வேலைகளுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த நிலவுடைமையாளர்களாக இருக்கிறவர்கள் பிசி எம்பிசி அவருடைய நிலத்திலே நிலமற்ற கூலி விவசாயியாக வேலை செய்பவர்கள் தான் தலித்துகள். இவர்கள் 20 மணியிலே நிச்சயமாக பகை முரண்பாடு இவர்கள் கையிலே வைத்திருப்பவர்கள் அவர்கள் கூலி கொடுப்பவர்கள். ஆனால் எம்பிசியிலே ஏராளமான ஜாதிகள், பிசியிலே ஏராளமான ஜாதி, நிலவுடைமையை வைத்து உருவான ஜாதிகள். அதாவது சர்வீஸ் கேஸ்ட் சொல்லுமே பல்வேறு வகைப்பட்ட கல்வினைகள். அவர்கள் மீனவர்களோ நெசவாளர்களோ உயவர்களோ நூற்றுக்கணக்கான பல்வேறு வகைப்பட்ட தொழிற்சாலைகள் சர்வீஸ் கேஸ்ட். அந்த தொழிற்சாலைகளை சேர்ந்தவர்களுக்கு நிலவில்லை. அவர்களுக்கும் தலித்துகளுக்கும் என்ன முரண்பாடு? நீங்கள் பிறப்பிலே சாதியல் நெற்றியிலே வாழ்க்கையில் இருக்கும் ஒருவருக்கு உண்மையான வாழ்க்கை வழியிலே அந்த பொருளாதார களத்திலே இவர்கள் இருவருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஏன் இவர்கள் ஒன்றாக சேரக்கூடாது? அதை முக்கியமாக எழுப்பினார். இனி எதிர்கால காலம் இந்த ஒன்றிணைப்பிலே தான் இருக்கின்றது என்பதை அவர் அதிகமாக நம்பினார். நிலமற்ற ஒன்றாக என்றால் இன்னொரு பெரிய பிரச்சனை. நில விநியோகம் என்பது பேசப்பட்ட ஒன்று. சுதந்திர போராட்ட காலத்தில் இறுதியிலே சுதந்திரம் வந்த பிறகு சில பல பத்தாண்டுகளிலே நில விநியோகம் தேவை. அப்போதான் ஒரு புதாந்தியம்